ஹலோ. என்னோட பேர் வந்து சிபி சக்கரவர்த்தி. நான் இங்கே வெரண்டா ரேஸ் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து படிச்சிருந்தேன் லாஸ்ட் 1 இயராக. நான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிபிஎஸ்சில் வந்து பிஓ வந்து செலக்ட் ஆகிருக்கேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து நான் 2024 ஜான் பேட்சில் வந்து இங்கே வெரண்டா ரேஸ் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோட பேங்கிங்கோட ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே தான். பட் வந்து என்னோடய ஜேர்னி வந்து கொஞ்சம் பெருசு. நான் வந்து 2018 வந்து சிவில் சர்வீஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் இவ்வளவு இருந்தனால தான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து எனக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அந்த நாலேஜும் யூஸ் ஆகிருக்கு என்னோடய ப்ரிப்ரேஷன் டைமில். பட் வந்து இங்கே வந்து 1 இயர் கொடுத்த அவங்க கிளாஸஸ், மற்ற எல்லா நோட்ஸு, மற்ற எல்லா ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு இந்த 1 இயருக்கு. ஸோ பேங்கிங் ப்ரிப்ரேஷனுக்கு இது வந்து ப்ராப்பராக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்ஆர்பி பிஓ ஃபிலிம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ண படிக்கிறதுக்கு. ஒரு மினிமம் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பேசிக் சர்க்கிள் கிளாஸ் போச்சு. அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள்ட்ட வந்து டவுட் கேட்குறது, அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதது வந்து முடிஞ்சால் வேறு ஏதாச்சும் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ வந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ வந்து அது பார்க்குறது தப்பு இல்லை தான். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் சர்க்கிள் முடிச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வந்து அட்டன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு மெயின்ஸ் அப்ரோச், லைக் வந்து ஒவ்வொரு செக்ஷனில் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும், எப்படி கொஷின்ஸ் இருக்குன்னு பற்றிலாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த கிளாஸஸும் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து 2 மந்த்ஸ் வந்து போச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ஒவ்வொரு செக்ஷனில் வந்து இந்த மாதிரி மெயின்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக வந்து ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து வச்சாங்க. அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற அடுத்த எப்போவுமே ஒரு கேலண்டர் இயரில் வந்து ஆர்ஆர்பி தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக தான் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுவும் அட்டன் பண்ணி ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து நான் முடித்தேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நான் நல்லபடியாக அட்டன் கொடுத்து மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகி அந்த ப்ராசஸ் வந்து கடைசி வரைக்கும் போனேன். ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போனேன். பட் வந்து எனக்கு அது கிளியர் ஆகலை. நான் நெக்ஸ்ட் எழுதுன எக்ஸாமே வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் தான். ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி. பட் வந்து மெயின்ஸ் வந்து நான் ஒன்றுமே ரிஃபைண்டாக பண்ணேன். ஸோ வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறையா டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணேன். ஏன்னா வந்து ஆர்ஆர்பியில் வந்து பிஓ அட்டன் பண்ண மெயின்ஸ் டெஸ்ட்டை விட ஐபிஎஸ் பிஓக்கு வந்து இன்னுமே டபுளாக வந்து அட்டன் பண்ணேன். அப்ரோச் வந்து நிறைய நான் மாற்றினேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும். ஸோ மெயின்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு வந்து நாங்கள் படித்தோம். ஏன்னா ஆர்ஆர்பி பிஓ அப்போ எங்களுக்கு பெருசாக டைம் கிடைக்கல. ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் கிடச்சிது. பட் இதுக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு வந்து ப்ராப்பராக வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் ஆகி இப்போ வந்து எனக்கு கிளியர் ஆகிருக்கு ஓவராலாக. So thanks for all staffs and to my parents and friends for being this.